ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு மதியம் லஞ்சுக்கு ஷைடிஷ் தான் எதுவும் செய்ய போகிறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு பொரியல். பாருங்கள், முருங்கைக்காய் இப்போ சீசனு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது இந்த மாதிரி ஒரு பொரியல் செய்யலான்ட்ருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 5-6 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான தக்காளி 2, வெங்காயம் 2, பூண்டு ஒரு 10 பல் உரித்து வச்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயை காஞ்சிடுச்சு. நம்ம அதில் 2 சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து ஒரு 1/2 ஸ்பூனு ஒரு வாசனைக்கு சேர்த்தாச்சு. பூண்டு ஒரு 10 பல் உரித்து வச்சுருக்கேன். பூண்டு போட்டுக்கலாம். இல்லை, வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயத்தை முதல்ல வதக்கிட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வந்து முருங்கைக்காய் போட்டுக்கலாமா. முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் மூடி போட்டுடலாம். கத்திரிக்காயும் இதில் போட்டுக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடரு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இது வந்து இந்த இதில் சின்ன ஸ்பூன், அதனால் 2 பெருசாக 1 போட்டால் போதும். தனியா பவுடரு 2 போட்டுக்கலாம். கல்லுப்பு இந்த அளவு போட்டுக்கலாம். நம்ம கலருக்கு மூடிடலாம். தண்ணி போட்டு, தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ நம்ம இதோட மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாமா. இது இப்படி ஒரு 5 நிமிஷம் மாதிரி வேகணும். வேகும்போது நம்ம நடுவில் ஒரு தடவை கலந்து விடுவோம். சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், காயெல்லாம் வெந்துருச்சு. முருங்கைக்காய் வந்துருச்சு. கத்திரிக்காய் நல்லா வந்து எண்ணெயாக பிரிஞ்சு வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இப்போ நம்ம இதில் தேங்காய் 2 சின்ன ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சின்ன ஜாரில் போட்டு இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். இந்த பொரியலில் தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம இந்த பொரியல் ரெடி. இப்படி இருக்கு பாருங்கள். நல்லா உணவு நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல், சாம்பார் சாதம், கீரை ரசம், பொரியல் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். இது சைடிஷ்ஷு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கீரை பொரியலுக்கு தான் இந்த சைடிஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.